ஜோசியர் வீட்டின் ஓட்டுக்கூரையையும் அதனுடன் தன்னுடைய உயிரையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த வானதி காவேரி நதியின் உடைப்பு வெள்ளத்தில் மிதந்து மிதந்து போய்க் கொண்டிருந்தாள். வெள்ளம் அவளை மேலே மேலே அழைத்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்றது. சில சமயம் மெதுவாக சென்றது, சில சமயம் வேகமாக இழுத்து சென்றது. வேறு சில போது பெரிய சுழல்களிலும் அந்த வீட்டுக்கூரை அகப்பட்டு கொண்டு சுற்றி சுழன்று தடுமாறி கொண்டு சென்றது. வெள்ளத்தின் ஆழம் அதிகம் இல்லாத மேட்டுப்பாங்கான இடங்களில் சில போது சென்றது. அவ்வாறு மேட்டுப்பாங்கான இடங்களில் கூரை சென்ற போது கீழே இறங்கலாமா என்று வானதி யோசிப்பதற்குள் ஆழமான இடங்களுக்கு சுழல்கள் இழுத்து போய்விட்டன. இறங்குவதற்கும் வானதிக்கு அவ்வளவாக மனமில்லை. ஏனெனில் பொன்னி நதியின் அந்த வெள்ளம் அவளை பொன்னியின் செல்வர் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்வதாக அவளுடைய மனதில் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருந்தது. இளவரசருக்கு ஏற்பட போகும் அபாயத்தை பழுவேட்டரையர் மூடு மந்திரமாக கூறியது அவள் உள்ளத்திலும் பதிந்திருந்தது. அவரை அந்த அபாயத்திலிருந்து பாதுகாக்கவே காவேரி நதி தன்னை அழைத்து போவதாக அவள் எண்ணிக்கொண்டாள். மேலும் அந்த நேரம் வானதியின் உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருந்தன. ஆகா, அந்த பூங்குழலிக்கு தான் எவ்வளவு கர்வம்! இளவரசர் விஷயத்தில் எவ்வளவு உரிமை கொண்டாடுகிறாள்! ஆயினும் உரிமை கொண்டாடுவதற்கு காரணம் உண்டு. இன்று இளவரசர் பிழைத்திருப்பதே பூங்குழலியினால் தானே? ஒரு நாளும் இல்லை. அந்த குழந்தை ஜோதிடர் கூறியதை தான் கேட்டிருக்கிறேனே. இளவரசர் பிறந்த வேளை அப்படி. அவருக்கு இது மாதிரி கண்டங்கள் பல வரக்கூடும். ஆனால் அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராது. உலகத்தை ஆள பிறந்தவரை கேவலம் கடலும் புயலும் நதி வெள்ளமும் என்ன செய்துவிடும்? இளவரசர் அவ்விதம் உயிர் தப்புவதற்கு யாரேனும் ஒரு காரணமாக வேண்டும். பூங்குழலிக்கு அத்தகைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதற்காக அவள் எப்படி உரிண்டாடலாம்? எனினும் அந்த மாதிரி பாக்கியம் தனக்கு ஒரு தடவை கிட்டக்கூடாதா என்ற ஏக்கம் மனதில் நீளமாக இருந்து கொண்டிருந்தது. சில சமயம் கூரை சுழன்று திரும்பிய போது பின்னால் வெகு தூரத்தில் படகு ஒன்று வருவதை வானதி பார்த்தாள். அதில் பெண் ஒருத்தியும் ஆண் ஒருவரும் இருப்பது தெரிந்தது. யார் என்று நன்றாய் தெரியவில்லை. பெண் படகு செலுத்தியதை பார்த்ததும் அவள் ஒருவேளை பூங்குழலியா இருக்கலாம் என்று தோன்றியது. தன்னை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றத்தான் வருகிறாளா? இளைய பிராட்டி அனுப்பி வைத்திருக்கிறாரா? போதும் போதும், அவளுக்கு இளவரசர் கடமைப்பட்டிருப்பதே போதும். தானும் வேறு நன்றி கடன் பட வேண்டாம். தான் அவளால் இந்த வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்படுதலே கூடாது. சில சமயம் படகு அவளுக்கு அருகில் நெருங்கி வந்து விட்டது போல் இருந்தது. சில சமயம் கூரை வேகமாக சென்று படகை வெகு தூரம் பின்னால் விட்டுவிட்டு சென்றது. இவ்விதம் படகு கண்ணுக்கு மறைந்திருந்த ஒரு சமயத்தில் வீட்டு கூரை திசை திரும்பி தெற்கு நோக்கி செல்வது போல தோன்றியது. இவ்வாறு வெகு தூரம் போனது. காவேரியின் தென்கரையை தாண்டி தெற்கே ஒரே சமுத்திரம் போல தோன்றிய வெள்ள பிரதேசத்தில் சென்றது. கடைசியில் அந்த தண்ணீர் வெள்ளத்தின் எல்லை கண்ணுக்கு புலப்பட்டது. இது ஒரு நதியின் கரை போல் அல்லவா காணப்படுகிறது? ஆம், இது அரசலாற்றங்கரை தான். காவேரி உடைப்பு வெள்ளம் நடுவில் பல பிரதேசங்களை மூழ்கடித்துக் கொண்டு வந்து இந்த ஆற்றில் விழுந்து கலந்திருக்கிறது. இதன் தென்கரை சிறிது மேடாக இருப்பதால் அதற்குள் அடங்கி செல்கிறது. அந்த நதிக்கரை அதன் மரங்கள் அடர்ந்த தோற்றம் அவளுக்கு பழக்கப்பட்ட இடமாக தோன்றியது. பூர்வ ஜென்ம வாசனையை போல் ஞாபகம் வந்தது. இல்லை இல்லை, இந்த ஜென்மத்தில் 2-3 தடவை பார்த்த இடம்தான். அவள் திருநல்லம் என்னும் கஷேத்திரத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்க வேண்டும். அங்குள்ள ஆலயத்தை மழவரையர் மகளார் செம்பியன் மாதேவி தம் அருமை கணவரான கண்டராதித்த சோழரின் ஞாபகமாக கருங்கல் திருப்பணியாக செய்ய ஆவல் கொண்டிருக்கிறார். அங்கே நதிக்கரையில் சோழ குலத்தார் தங்குவதற்கு வசந்த மாளிகை ஒன்றும் இருக்கிறது. செம்பியன் மாதேவி ஒரு சமயம் இளைய பிராட்டியை அந்த இடத்துக்கு அழைத்து செல்ல அவருடன் தானும் போனதுண்டு. அந்த வசந்த மாளிகையை ஒட்டி இருந்த தோட்டங்களிலே சென்று பறவைகளின் இனிய கீதங்களை கேட்பதில் தனக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது. அப்போது அங்கு நடந்த ஒரு சம்பவம் வானதியின் உள்ளத்தில் என்றும் மறக்க முடியாதபடி ஆழ்ந்து பதிந்திருந்தது. கொடும்பாளூரில் இருந்து வானதி பழையாறை நகருக்கு வந்த புதிதில் சோழ நாட்டின் நீர்வளம் அவளை ஒரே ஆச்சரிய கடலில் ஆழ்த்தியிருந்தது. கொடும்பாளூர் பக்கத்தில் நதி ஒன்றும் கிடையாது. ஏரிகள் உண்டு. மழை பெய்யும் காலங்களில் ஏரிகள் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருக்கும். கோடை காலத்தில் காய்ந்துவிடும். இந்த மாதிரி இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் ததும்பி சுழிகளும் சுழல்களுமாக ஓடும் நதிகளும் வாய்க்கால்களும் கன்னிகளும் அங்கே இல்லை. தாமரையும் செங்கழு நீரும் தலைத்து பூத்து கொளித்த குளங்களை வானதி பிறந்த ஊரில் பார்க்க முடியாது. இவற்றையெல்லாம் வானதி பார்த்து பார்த்து மெய் மறந்து உட்கார்ந்திருப்பாள். குளத்து மீனுக்கு குடைபிடித்த தாமரை இலைகளின் மீது முத்துக்கள் போன்ற நீர்த்துளிகள் அங்குமிங்கும் ஓடி கழிப்பதை பார்த்து மகிழ்வாள். கமல மலர்களையும் அல்லி பூக்களையும் கருவண்டுகள் சுற்றி சுழன்று வந்து ஆடி பாடுவதை கண்டதும் பரவசமாகி விடுவாள். பொழுது போவதே தெரியாமல் போய்விடும்.
ஒரு சமயம் வானதியும் குந்தவையும் செம்பியன் மாதேவி அழைத்ததின் காரணமாக திருநள்ளத்துக்கு போயிருந்தார்கள். இந்த காலத்தில் திருநள்ளத்துக்கு கோனேரி ராஜபுரம் என்று பெயர் வழங்குகிறது. அத்தகைய திருநள்ளத்துக்கு சென்று வசந்த மாளிகையில் தங்கியிருந்தார்கள். செம்பியன் மாதேவியும் குந்தவையும் அடிக்கடி சைவ சமய குரவர்களின் வரலாறுகளை பற்றியும் அவர்களுடைய பதிகங்களில் கனிந்து சொட்டும் பக்தி ரசத்தை பற்றியும் பேச தொடங்கி விடுவார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதில் வானதிக்கு சிரத்தை இருப்பதில்லை. அதை காட்டிலும் வசந்த மாளிகையை ஒட்டி இருந்த தோட்டங்களிலே சென்று பறவைகளின் இனிய கீதங்களை கேட்பதிலும் குளத்திலே பூத்து குலுங்கிய தாமரை மலர்களை சுற்றி வந்து கொண்டிருந்த கருநீல வண்டுகளின் இன்பரிங்காரத்தை கேட்பதிலும் அவளுக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது. இன்னும் மாளிகையின் ஒரு பக்கமாக சென்று கொண்டிருந்த நதி வெள்ளம் சுழி போட்டு கொண்டு ஓடுவதையும் அந்த சுழிகளில் அழகிய செக்க சிவந்த கடம்ப மலர்கள் சுழன்று கொண்டிருப்பதையும் பார்க்க அவளுக்கு மிக்க ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் மழவரையர் மகளாரும் இளைய பிராட்டி குந்தவையும் சுவாரஸ்யமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். வானதி அவர்கள் அருகில் சென்ற போது இளைய பிராட்டி, வானதி, நீ தோட்டத்திற்கு போ, சற்று நேரத்துக்கெல்லாம் நானும் வருகிறேன் என்றார். வானதி குதூகலத்துடன் துள்ளி குதித்து ஓடினாள். தோட்டத்தில் சற்று நேரம் சுற்றி அலைந்துவிட்டு தாமரை குளக்கரைக்கு சென்றாள். குளக்கரையில் வானை மறைத்து கொண்டு வளர்ந்திருந்த மரங்கள் பல இருந்தன. அவற்றில் நெடிந்துயர்ந்து பல்கி பரவி இலுப்பை மரம் ஒன்றிருந்தது. இலுப்பை பூக்கள் உதிர்ந்து பூமியை அடியோடு மறைத்து கொண்டிருந்தன. அவற்றின் நறுமணம் கம் என்று வீசி தோட்டம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மீது வானதி உட்கார்ந்தாள். அடிமரத்தில் சாய்ந்து கொண்டு மேலும் கீழும் நாலா புறமும் பார்த்து கொண்டிருந்தாள். பறவை இனங்களின் இனிய கீதங்கள் அவளுடைய செவிகளில் அமுத வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தன. அவள் அந்த நாள் வரை அனுபவித்திராத இன்ப உணர்ச்சி அவள் இதயத்தில் தோன்றியது. அந்த உள்ள களிப்பு அடிக்கடி பொங்கி ததும்பி அவள் மேனியெல்லாம் பரவியது. வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமயமாக இருக்கக்கூடும் என்று வானதி அன்று வரை கனவிலும் கருதியதில்லை. அந்த மரத்தடியில் இருந்து பார்த்தால் சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளம் தெரிந்தது. அவ்வப்போது நதி ஓட்டத்தின் இனிய காட்சிகளையும் அவள் மரங்களின் இடைவெளி வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு முறை யாரோ ஒரு வாலிபன் ஆற்றில் நீந்தி கொண்டிருப்பது தெரிந்தது. செந்நிற நீர் பிரவாகத்தில் அவனுடைய பொன்னொளிர் மேனி பாதி தண்ணீரிலும் பாதி மேலையும் மிதந்த அழகு காட்சி அவள் உள்ளத்தை கவர்ந்தது. யாரோ இளம்பிள்ளை ஒருவனுடைய தோற்றத்தில் தனது கவனம் செல்வது என்ன அசட்டுத்தனம், நாணம், மடம் என்னும் இயல்புகளை தன் உடன் பிறந்த செல்வங்களாக கொண்டிருந்த வானதிக்கு அந்த எண்ணம் மிக்க கூச்சத்தை உண்டாக்கியது. அவளுடைய உள்ள கட்டுப்பாட்டையும் மீறி கண்கள் மீண்டும் இரண்டொரு தடவை நதி பக்கம் சென்றன. வானதிக்கு தன் மீது கோபமே உண்டாகியது. அங்கிருந்து எழுந்து போய்விடலாமா என்று எண்ணினாள். அந்த சமயம் வேறொரு நிகழ்ச்சி அவளுடைய உள்ளத்தை கவர்ந்தது. அவள் அமர்ந்திருந்த இடத்துக்கு அருகாமையில் தலைக்கு மேலே பறவை குஞ்சுகளின் கூக்குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளுக்கு ஏக காலத்தில் பரிதாபத்தையும் திகிலையும் உண்டாக்கின. ஒரு மரக்கிளையில் கவனை போல பிரிந்த இடத்தில் பறவை கூடு ஒன்று இருந்தது. அதில் சில பறவை குஞ்சுகள் தலைகளை நீட்டிக் கொண்டிருந்தன. அவை தாம் கிரீச் என்று மெல்லிய குரலில் சத்தமிட்டன. அந்த சத்தத்தில் பயமும் அபாய அறிவிப்பும் பரிதாபமான அடைக்கல விண்ணப்ப முறையீடும் கலந்திருந்தன. அவ்விதம் கலந்திருந்ததாக வானதியின் செவிகளில் ஒலித்தது. கூட்டுக்கு அருகில் மரக்கிளையில் ஒரு காட்டு பூனை ஏறி கொண்டிருந்தது. மெல்ல மெல்ல அது கூட்டை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த வானதி ஐயோ ஐயோ என்று சத்தமிட்டாள். அடுத்த கணத்தில் என்ன என்று ஒரு குரல் கேட்டது. யாரோ விரைந்து ஓடி வரும் காலடி சத்தமும் கேட்டது. வானதி அந்த பக்கம் பார்த்தாள். சற்று முன் நதி வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருந்த வாலிபன் தான் கரையேறி ஓடி வந்து கொண்டிருந்தான் என்பதை அவள் அறிந்தாள். அதே சமயத்தில் எங்கிருந்தோ இரண்டு பெரிய பறவைகள் வந்துவிட்டன. கூட்டை சுற்றி அவை கத்தி கொண்டு வட்டமிட்டன. அவை அந்த குஞ்சுகளின் தாயும் தந்தையுமாகவே இருக்க வேண்டும். குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காகவே அவை அவசரமாக வந்திருக்க வேண்டும் என்பதை வானதி உணர்ந்தாள். இரண்டும் நீல மூக்குகள் உள்ள பறவைகள், மரங்கொத்தி பறவைகள் என்பவை இவை தான் போலிருக்கிறது. ஒரு பறவை கூட்டை சுற்றி அதிகமாக வட்டமிட்டது. இன்னொன்று பூனையை நெருங்கி அதை மூக்கினால் கொத்தி தாக்கும் பாவனையுடன் சத்தமிட்டது. பூனையை அந்த பறவையினால் ஒன்றும் செய்துவிட முடியாது. பூனையின் வாயில் அகப்பட்டால் மறுகணம் அதன் வயிற்றுக்குள்ளே போய்விட வேண்டியதுதான். ஆயினும் தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக அந்த பறவை அப்படி தீரத்துடன் போராடியது. தாயையும் தந்தையையும் இளம் பிராயத்திலேயே இழந்துவிட்ட வானதிக்கு அந்த காட்சி மிக்க மனக்கசிவை உண்டாக்கியது. பூனை சற்று சும்மா இருந்துவிட்டு திடீரென்று முன்னங்கால் ஒன்றை கூட்டின் பக்கம் நீட்டியது. பறவை குஞ்சுகள் இருந்த
கூட்டின் ஒரு முனையை தொட்டுவிட்டது. வானதி மறுபடியும் அலறினாள். இதற்குள் அந்த வாலிபன் நெருங்கிவிட்டான். அவனை அருகில் பார்ப்பதற்கு வானதிக்கு மிக்க கூச்சமா இருந்தது. மறுமொழி சொல்ல வரவில்லை. பேசுவதற்கு நாக்கு எழவில்லை. சைகையினால் பறவையின் கூட்டை சுட்டி காட்டினாள். அந்த வாலிபன் அதுவரையில் அந்த பெண்ணுக்கு தான் ஏதோ அபாயம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். வானதி சுட்டி காட்டிய இடத்தை அண்ணாந்து பார்த்தான். மறுபடியும் வானதியை நோக்கி புன்னகை புரிந்தான். அவனுடைய பார்வையும் புன்னகையும் வானதியின் நெஞ்சத்தை நெகிழ செய்து பறவை குஞ்சுகளின் நிலையை கூட மறந்துவிட செய்தன. ஆனால் அந்த வாலிபன் உடனே அங்கிருந்து விரைந்து ஓடி மரக்கிளையின் பறவை கூடு இருந்த இடத்துக்கு நேர்கீழே சென்று நின்றான். காட்டுப்பூனையை அதட்டினான். அது கீழே குனிந்து பார்த்து உருமியது. பொல்லாத பூனையா இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டே தரையிலிருந்து ஒரு கல்லை பொறுக்கி வேகமாக விட்டெறிந்தான். கல் பூனையின் மீது படாமல் அதன் அருகில் மரக்கிளையை தாக்கியது. பூனை உடனே தாவி வேறு கிளையில் பாய்ந்து அங்கிருந்து இன்னொரு அடர்ந்த மரத்துக்கு சென்று பின்னர் மறைந்து விட்டது. ஆனால் இதற்குள் வேறொரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பூனையின் ஒரு கால் பறவை கூட்டின் முனையை பற்றி இழுத்ததல்லவா? அதனால் சிறிது ஆடி போயிருந்த கூடு வாலிபனின் கல்லறி மரக்கிளையில் தாக்கிய வேகத்தினால் அதிகமாக நிலை குலைந்து சிறிது சிறிதாக அந்த கூடு கிளையின் கப்பிலிருந்து நழுவியது. முழுவதும் நழுவி விழுந்திருந்தால் காட்டுப்பூனை வாயிலிருந்து தப்பிய குஞ்சுகள் தரையில் விழுந்து மாண்டிருக்கும். நல்ல வேளையாக கூட்டின் ஒரு முனை கிளையை கவ்வி கொண்டிருந்தது. கூடு அதில் இருந்த குஞ்சுகளுடன் கீழே தொங்கி ஊசலாடியது. குஞ்சுகளின் உயிர்களும் ஊசலாடின. மரங்கொத்தி பறவைகள் முன்னை விட பயத்துடன் அலறிக்கொண்டு குஞ்சுகள் இருந்த கூட்டை சுற்றி சுற்றி வந்தன. காற்று கொஞ்சம் வேகமாக அடித்தால் கூடு தரையில் விழுந்துவிடும். அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தால் குஞ்சுகள் பிழைப்பது கஷ்டம். வாலிபன் ஒரு நொடி நேரம் யோசித்தான். முதலில் மரத்தின் மேல் தாவி ஏற அவன் எண்ணியதாக தோன்றியது. மறுநொடியில் மனதை மாற்றிக்கொண்டதாக காணப்பட்டது. வானதியை பார்த்து, பெண்ணே, சற்று இங்கே வா. கூடு கீழே விழுந்தால் உன் சேலை தலைப்பினால் பிடித்துக்கொள். இதோ நான் ஒரு நொடியில் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான். அவன் சொன்னபடியே மிக சொற்ப நேரத்தில் திரும்பி வந்தான். ஆனால் இப்போது அவன் நடந்து வரவில்லை. யானை மீது ஏறிக்கொண்டு வந்தான். வானதிக்கு அவன் என்ன செய்ய போகிறான் என்பது ஒருவாறு தெரிந்துவிட்டது. ஆகையால் அங்கிருந்து தாமரை குளத்தின் படிக்கட்டை அடைந்தாள். சில படிகள் இறங்கி உட்கார்ந்து கொண்டு யானை மேல் வந்த வாலிபன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்தாள். யானை மரத்தடிக்கு வந்து நின்றதும் அதன் முதுகில் இருந்தபடி வாலிபன் பறவை கூட்டை கையினால் தாங்கி முன்னால் அது இருந்த கிளை பொந்திலே ஜாக்கிரதையாக வைத்தான். தாய் பறவையும் தந்தை பறவையும் இப்போது உன்னை விட அதிகமாக கூச்சலிட்டன. ஆனால் அந்த கூச்சலில் இப்போது குதூகல குரல் தோன்றியது. வாலிபன் பின்னர் திரும்பி சுற்று முற்றும் பார்த்தான். பெண்ணே, எங்கே போனாய் என்று கூவினான். வானதி பெரிதும் நாணம் அடைந்து மௌனமா இருந்தாள். வாலிபன் யானையின் மீதிருந்து கீழிறங்கினான். பின்னர் மறுபடியும் சுற்று முற்றும் பார்த்தான். வானதி மனதில் எதையோ நினைத்து கொண்டாள். அந்த நினைவு அவளுக்கு பெரும் விதையா இருந்தது. அவளை அறியாமல் சிரிப்பு வந்தது. உரத்த சத்தத்துடன் கலகலவென்று சிரித்தாள். அதை கேட்டுவிட்டு வாலிபன் குளத்தின் படிக்கட்டுக்கு வந்தான். வானதியை பார்த்து, பெண்ணே, ஏன் சிரிக்கிறாய்? நீ இவ்வளவு பலமாக சிரிக்கும்படியாக இப்போது என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்டான். வாலிபனின் குரல் வானதியின் செவிகளில் விழுந்ததும் மறுபடியும் முன் போல அவளுடைய நெஞ்சம் நெகிழ்ந்து பொங்கியது. கூச்சம் முன்னிலும் அதிகமானது. அவனை ஏறிட்டு பார்க்க முடியாதபடியால் அப்புறமும் இப்புறமும் பார்த்து கொண்டிருந்தாள். பெண்ணே, ஏன் சிரித்தாய்? சொல்ல மாட்டாயா என்று மீண்டும் வாலிபன் கேட்டான். வானதி மனதை திடப்படுத்திக் கொண்டு, ஒன்றும் இல்லை, நீ பெரிய வீரனா இருக்கிறாயே என்று எண்ணி சிரித்தே. பூனையோடு சண்டை போடுவதற்கு யானையின் மீது வந்தாய் அல்லவா என்று கேட்டாள். அதை கேட்டு வாலிபனும் சிரித்தான். பெண்ணே, அது பூனைதானா? நீ போட்ட கூக்குரலை கேட்டு புலியோ என்று பயந்துவிட்டேன் என்று சொன்னான் வாலிபன். வானதிக்கு இதற்குள் துணிவு வந்து விட்டது. அவளிடம் இருந்த கூச்சமும் குறைந்து விட்டது. ஆஹா, அப்படியா? புலிகொடி பறக்கும் சோழ நாட்டில் புலியை கண்டு தான் எதற்காக பயப்பட வேண்டும்? நீ பாண்டிய நாட்டவனா என்று கேட்டாள் வானதி. அதை கேட்ட வாலிபனின் முகம் முன்னை காட்டிலும் சற்று அதிகமாக மலர்ச்சி அடைந்தது. பெண்ணே, நான் வேற்று நாட்டவன் அல்ல, இந்த சோழ நாட்டை சேர்ந்தவன் தான். யானை மீது ஏறி வேறு போர்க்களங்களுக்கும் சென்றிருக்கிறேன். நீ யார்? எந்த ஊர் பெண்? பெரிய வாயாடி பெண்ணாக இருக்கிறாயே என்றான் அந்த வாலிபன். யானை பாகா,
மரியாதையாக பேசு. நான் யாராயிருந்தால் உனக்கு என்ன? எதற்காக அதை பற்றி கேட்கிறாய் என்றாள் வானதி. சரி, அப்படியானால் நான் கேட்கவில்லை. பெரிய இடத்து பெண் போலிருக்கிறது, போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபன் படியேறி மேலே போகலானான். வானதி மறுபடியும் விளையாட்டு பரிகாசம் நிறைந்த குரலில், யானை பாகா, என்னையும் உன் யானையின் மேல் ஏற்றிக்கொண்டு போகிறாயா என்று கேட்டாள். சரி, ஏற்றிக்கொண்டு போகிறேன். எனக்கு என்ன கூலி தருவாய் என்று கேட்டான் வாலிபன். கூலியா? என் பெரியப்பாவிடம் சொல்லி உனக்கு கொடும்பாளூர் அரண்மனையில் உத்தியோகம் வாங்கி தருகிறேன். இல்லாவிட்டால் யானை படைக்கு சேனாதிபதியாக்க செய்கிறேன் என்றாள் வானதி. ஓஹோ, கொடும்பாளூர் இளவரசியா தாங்கள் என்றான் அந்த வாலிபன். இதுவரையில் மலர்ந்திருந்த அவனது முகம் இப்போது சுருங்கியது. புன்னகை மறைந்தது. புருவங்கள் நெறிந்தன. யானை பாகா, கொடும்பாளூர் இளவரசி என்றால் அவ்வளவு மட்டமா? உன் யானையின் மீது ஏறக்கூடாதா என்று கேட்டாள் வானதி. இளவரசி, கொடும்பாளூர் அரண்மனை கொட்டாரத்தில் எவ்வளவோ யானைகள் இருக்கின்றன. எத்தனையோ யானை பாகர்களும் இருக்கிறார்கள். நான் எதற்கு என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபன் விடுவிடு என்று நடந்து போனான். அவன் ஒருவேளை திரும்பி பார்ப்பானோ என்று சற்று நேரம் வரையில் வானதி எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் திரும்பி பார்க்காமலே நடந்து சென்று யானை மேல் ஏறி போய்விட்டான். இந்த சம்பவம் வானதியின் உள்ளத்தில் வெகுவாக பதிந்துவிட்டது. அடிக்கடி அது அவளுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அந்த யானை பாகனுடைய உருவ தோற்றமும் மலர்ந்த முகமும் இனிய குரலும் நினைவுக்கு வந்த போதெல்லாம் உள்ளத்தில் இனம் தெரியாத இன்ப உணர்ச்சி உண்டாகியது. அவன் பறவை குஞ்சுகளை காப்பாற்ற யானை மேல் ஏறி வந்ததை நினைத்த போதெல்லாம் அவளை அறியாமல் நகைப்பு வந்தது. தனக்கு தானே சிரித்து கொண்டாள். பிறகு அதற்காக வெட்கமும் அடைந்தாள். அந்த யானை பாகனின் அகம்பாவத்தையும் கொடும்பாளூர் என்ற வார்த்தையை கேட்டவுடனே அவன் முகத்தை சுருக்கி கொண்டு போய்விட்டதையும் எண்ணிய போதெல்லாம் அவள் மீது கோபம் உண்டாகி வளர்ந்தது. மொத்தத்தில் அந்த யானை பாகனை பற்றி அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது. இது தவறோ என்ற சந்தேகம் கூட தோன்றி அவளை மிகவும் வருத்தி கொண்டிருந்தது. திருநள்ளத்துக்கு தமது தமக்கையை பார்க்க பொன்னியின் செல்வர் வரப்போகிறார் என்று அரண்மனையில் பேச்சாக இருந்தது. சோழ நாட்டின் கண்மணியாக விளங்கிய இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அரண்மனை பெண்கள் எல்லோருக்கும் இருந்தது போல் வானதிக்கும் இருந்தது. அதற்கு சந்தர்ப்பம் எளிதில் கிடைக்கவில்லை. இளவரசர் வந்துவிட்டார் என்று பேச்சாக இருந்ததே தவிர அவர் அந்த புறத்துக்குள் வரவே இல்லை. இயற்கையில் கூச்ச சுபாவம் நிறைந்த வானதியோ மற்ற தோழி பெண்களைப் போல் சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கொண்டு போய் அவரை பார்க்க விரும்பவில்லை. திருநள்ளத்தை விட்டு இளவரசர் புறப்பட்ட அன்றைக்குத்தான் அரண்மனை மேல் மாடத்தில் நின்று வானதி பொன்னியின் செல்வரை பார்க்க நேர்ந்தது. அவர் யானை மீது ஏறி பிரயாணமாகி கொண்டிருந்தார். வானதிக்கு தன் கண்களை நம்ப முடியவில்லை. யானை பாகன் என்று தான் எண்ணி கேலி பேசி சிரித்து அதிகாரம் செய்யவும் துணிந்த வாலிபனே இந்த மாநிலம் போற்றும் இளவரசர் அருள்மொழிவர்மன். இதை வானதிக்கு நம்பவே முடியவில்லை. பின்னர் பக்கத்தில் இருந்த பெண்களை பல முறை கேட்டுத்தான் அதை நிச்சயம் செய்து கொண்டாள். இதனால் அவள் அடைந்த அவமானத்தையும் மனவேதனையும் சொல்லி சாத்தியமில்லை. உலகம் ஆள பிறந்தவருக்கு கொடும்பாளூர் அரண்மனையின் யானை கொட்டார தலைவன் உத்தியோகம் செய்து வைப்பதாக தான் சொன்னதை அவள் நினைத்த போது ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. அதே சமயத்தில் கண்களில் கண்ணீர் வந்தது. தன்னுடைய மூடத்தனத்தை நினைத்து வருந்தினாள். அப்போது அவருடைய முகம் சுருங்கியதன் காரணம் அவரை யானை பாகா என்று அழைத்ததுதான் என்று நம்பினாள். நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்னும் குணங்களில் ஒன்றும் இல்லாத பெண் என்று தான் தன்னை பற்றி அவர் எண்ணி இருப்பார். இதை நினைத்த போது வானதியின் உள்ளம் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிரையே விட்டு விடலாமா என்று கூட பல முறை எண்ணினாள். இளைய பிராட்டி குந்தவையிடம் தான் செய்த குற்றத்தை சொல்லிவிட பல முறை முயன்றாள். ஆனால் அதற்கு துணிவு வரவில்லை. நாக்கு எழவில்லை. இளவரசரே குந்தவை தேவியிடம் சொல்லி இருந்தால் அவரே தன்னிடம் கேட்டிருப்பார். குந்தவை தேவி கேட்காததினால் இளவரசர் சொல்லவில்லை என்று முடிவு செய்தாள். எத்தனையோ மனவேதனைக்கு மத்தியில் இந்த எண்ணம் அவளுக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. என்றைக்காவது ஒரு நாள் பொன்னியின் செல்வரிடம் நேரில் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிறகு உயிரை விட்டு விடலாம் என்று கருதினாள். ஆனால் அதற்கும் தைரியம் வரவில்லை. பழையாறைக்கு போன பிறகு இளவரசரை சந்திக்கும் சந்தர்ப்பம் நேரலாம் என்று தோன்றிய போதெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டாள். இளவரசரின் முன்னால் போவதை காட்டிலும் உயிரையே விட்டு விடலாம் என்று கருதினாள். திருநள்ளத்தில் நடந்ததை அறியாத இளைய பிராட்டியும் அவளுடைய தோழிமார்களும் இந்த பெண் இவ்வளவு கூச்சப்படுகிறாளே என்று மட்டும் ஆச்சரியப்பட்டார்கள். அவளுடைய பயந்த சுபாவத்தோடு இதுவும் சேர்ந்தது என்று நினைத்தார்கள். பொன்னியின் செல்வர் தன்னிடம் அருவருப்பு கொள்வதற்கு வேறு முக்கிய காரணமும் உண்டு என்பதை வானதி விரைவில் அறிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மன் ஒரு காலத்தில் உலகம் ஆளும் சக்கரவர்த்தி
ஆவார் என்று பலரும் நம்பியது போல அவளுடைய பிறந்த வீட்டிலும் நம்பினார்கள். அதனால் அவளை அருள்மொழிவர்மருக்கு மனம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று அவளுடைய பெரிய தந்தையார் திட்டமிட்டிருந்தார் என்பதும் வானதிக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அந்த நோக்கத்துடனேயே வானதியை பழையாறைக்கு போதி விக்ரமகேசரி அனுப்பி வைத்திருப்பதாக குந்தவை தேவியின் மற்ற தோழி பெண்கள் அடிக்கடி ஜாடை மாடையாக பேசிக் கொள்வார்கள். சில சமயம் வானதியிடமே சொல்லி பரிகசிப்பார்கள். ஆகையினாலே தான் நீ இளவரசர் முன்னாலேயே போக மாட்டேன் என்கிறாய், எங்களுக்கு தெரியாதா உன் கள்ளத்தனம் என்பார்கள். இந்த வார்த்தைகள் வானதியின் காதில் கொடூரமாக விழுந்தன. தான் கொடும்பாளூர் பெண் என்று அறிந்ததும் யானை பாகனுடைய முகம் சுருங்கியதன் காரணம் இதுவாகவே இருக்கும். இவ்வாறெல்லாம் வானதியின் இளம் உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்த நிலைமையிலே தான் ஒரு நாள் பொன்னியின் செல்வர் ஈழத்து போருக்கு புறப்பட்டார். அன்றைக்கு அரண்மனையில் இருந்து எல்லா தோழி பெண்களும் கையில் மங்கள தீபங்களுடன் நின்று அவரை வாழ்த்தி அனுப்ப ஏற்பாடா இருந்தது. இந்த சமயத்திலும் வர முடியாது என்று மறுக்க வானதியினால் இயலவில்லை. போருக்கு புறப்படும் இளவரசரை ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வமும் அவள் உள்ளத்தில் பொங்கியது. வாய் திறந்து பேசாவிட்டாலும் தன் முகபாவத்தை கொண்டும் நயன பாஷையினாலும் அவரிடம் மன்னிப்பு கேட்டு கொள்ளலாம் என்ற சபலமும் இருந்தது. ஆனால் அவள் எண்ணியதற்கெல்லாம் மாறான சம்பவம் நடந்துவிட்டது. இளவரசர் அருகில் வந்து அவளை ஏறிட்டு பார்த்ததும் வானதி உணர்விழந்து தீபத்தையும் போட்டுவிட்டு தரையில் விழுந்து மூர்ச்சையானாள். ஓட்டுக்கூரை ஓடத்தில் மிதந்து சென்று கொண்டிருந்த வானதி திருநள்ளத்தை அணுகிய போது அவளுடைய உள்ளத்தில் மேற்கூறிய சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சென்றன. பொன்னியின் செல்வருக்கு தன் மீது அனுதாபம் உண்டு என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதை அவர் இளைய பிராட்டி மூலமாகவும் நேரிலேயும் தெரிவித்ததும் உண்டு. ஆனால் அவருடைய அன்பு பூரணமடையாத வண்ணம் அவ்வப்போது தடை செய்த முட்டுக்கட்டை ஒன்றும் இருந்தது. அது இன்னதென்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இளவரசர் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தி ஆகலாம் எனும் எண்ணத்தின் காரணமாக வானதியை இளவரசர் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள் என்று இளவரசர் நம்பியதுதான் அந்த முட்டுக்கட்டை. இவ்விதம் அவர் நம்புவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. வானதியின் பெரிய தந்தை இதை பற்றி பல முறை பேசியதுண்டு. இளைய பிராட்டி குந்தவை தேவியே அந்த சதியாலோசனையில் சம்பந்தப்பட்டவர்தான். அது இன்னும் பலருக்கும் தெரிந்திருந்தது. அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி கூட அதை குறிப்பிட்டு பரிகாசம் செய்தாளே. ஆகையால் இளவரசர் மனதில் அந்த எண்ணம் தாங்கி நின்று அவருடைய அன்புக்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஆனால் சற்று முன்பு வானதி செய்த சபதத்தை இளவரசர் அறிய நேரும் போது அந்த முட்டுக்கட்டை நீங்கிவிடும் அல்லவா? அதை அவர் அறியுமாறு நேரிடுமா? தானே அவரிடம் சொல்லிவிட்டால் என்ன? அடியே அசட்டு வானதி, உனக்கு தான் அவர் முன்னால் நின்றால் வாயடைத்து விடுகிறதே. அவரை யானைபாகன் என்று நீ எண்ணிய போது இந்த திருநள்ளத்தில் சக்கரவட்டமாக பேசி அவரிடம் வாயாடி பெண் என்ற பெயரும் பெற்றாய். அதற்கு பிறகு அவரை முகமெடுத்து பார்க்கவும் வாய் திறந்து பேசவும் உன்னால் முடியவில்லையே. அடியே அனாதை வானதி, மறுமுறை நீ இளவரசரை பார்க்க நேரும் போது அப்படி மோசம் போய்விடாதே. துணிச்சலுடன் உன் மனதில் உள்ளதை சொல்லிவிடு. நீங்கள் சிங்காதனம் ஏறினாலும் நான் ஏற மாட்டேன். அவ்வாறு சபதம் செய்திருக்கிறேன். தாங்கள் வெறும் யானை பாகனாகவே இருந்து என்னையும் தங்களுடன் யானை மீது ஏற்றி கொண்டு ஒரு தடவை சென்றால் அதையே சொர்க்க வாழ்விலும் மேலாக கருதுவேன் என்று தைரியமாக சொல்லிவிடு. எல்லாம் சரிதான். ஆனால் அவ்விதம் சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இந்த வெள்ளம் என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறதோ? கரை சேராமலே மூழ்கி செத்து போய்விடுவேனோ? ஒரு நாளும் அவ்விதம் நேராது. அதோ கரை தெரிகிறதே, திருநள்ளத்து வசந்த மாளிகையின் மகுட கலசம் தெரிகிறதே. ஆகா, இளவரசர் யானை மேல் ஏறி வந்து பறவை குஞ்சுகளை காப்பாற்றியதும் என்னுடன் இதமாக பேசியதும் நேற்று நடந்தது போல் அல்லவா தோன்றுகிறது. இது என்ன? அதோ ஒரு யானை, அதன் மீது ஒரு யானை பாகன். வெள்ளத்தின் வேகத்தை அந்த யானை எவ்வளவு அலட்சியமாக முண்டிக் கொண்டு குன்று நகருவது போல் நகர்கிறது. அதோ கரையேறிவிட்டது. கரையோடு மேற்கு நோக்கி செல்கிறது. யானையின் மேல் கம்பீரமாக உட்கார்ந்திருப்பவன் யாரா இருக்கும்? ஒருவேளை இளவரசரா இருக்குமோ? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? இளவரசர் இங்கே எதற்காக இப்படி தனியாக யானை மீது வருகிறார்? ஒருமுறை யானை மீது வந்த இளவரசரை யானை பாகன் என்று நான் எண்ணிவிட்டால் அப்புறம் எந்த யானை பாகனை கண்டாலும் இளவரசரா இருக்கலாம் என்று சந்தேகிக்க வேண்டுமா?
என்ன அறிவீனோ? இருந்தாலும் இவன் வெறும் யானை பாகனாகவே இருந்தாலும் எனக்கு ஒருவேளை உதவி செய்ய கூடும் அல்லவா? இத்தகைய எண்ணம் தோன்றியதும் வானதி யானை பாகா என்று கூவி அழைத்தாள். அது அவன் காதில் விழவில்லையோ அல்லது விழுந்ததும் அவன் லட்சியம் செய்யவில்லையோ தெரியாது. யானை நிற்கவும் இல்லை, யானை பாகன் திரும்பி பார்க்கவும் இல்லை. யானையின் நடை வேகமாகி கொண்டிருந்தது. வெகு சீக்கிரத்தில் நதிக்கரையின் வளைவு ஒன்றில் திரும்பி யானையும் யானை பாகனும் மறைந்து விட்டனர். வானதி இந்த ஏமாற்றத்தை பற்றி எண்ணம் இடுவதற்குள் பெரும் பயங்கரமான மற்றொரு எண்ணம் அவள் மனதில் உதித்தது. ஓட்டுக்கூரை திடீரென்று அதிவேகமாக சுழன்று செல்ல தொடங்கியதாக தோன்றியது. ஆற்று வெள்ளம் அங்கே அதிகமான வேகத்தை அடைந்திருந்தது. நதிக்கரையும் அதன் ஓரத்தில் வளர்ந்திருந்த பிரமாண்டமான மரங்களின் தடிமனான வேர்களும் அவளுடைய சமீபத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஓட்டுக்கூரை ஓடம் மரங்களின் வேர்களில் மோதிக்கொள்ள போவது நிச்சயம். மோதி கொண்டதும் தூள் தூளாகி தண்ணீரில் மூழ்கிவிடும். பிறகு தன்னுடைய கதி என்ன? தப்பி பிழைத்து கரையேற முடியுமா? சுழல்களில் சிக்கி மரங்களின் வேர்களில் அடிபட்டு சாக நேரிடுமோ? ஐயோ, இது என்ன? அந்த மரங்களின் வேர்களுக்கு மத்தியில் பயங்கரமான முதலை ஒன்று வாயை பிளந்து கொண்டிருக்கிறதே. அது உண்மை முதலையா அல்லது பொம்மையா அல்லது என் உள்ளத்தின் பிரம்மையா? இதோ கரை நெருங்கிவிட்டது. மரங்களின் வேர்களின் மேல் ஓட்டுக்கூரை மோதிக்கொள்ள போகிறது. வானதி தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். தாயே துர்கா பரமேஸ்வரி, தாய் தந்தையற்ற இந்த அனாதை பெண்ணுக்கு நீ தான் கதி. என்னை உன் பாதங்களில் சேர்த்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்தாள்.